தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தலுக்கு முன்பாக திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக திருச்சியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய உணர்வு எழுச்சி எப்படி இருக்கு? மிக பிரம்மாண்டமான மாநாடு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாநாடு இன்னும் புதிதல்ல. இது 18வது மாநாடு. சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டாலே திருச்சி தான் தமிழ்நாட்டிற்கு நன்றான இடம், அதாவது நடுவில் பெறப்பட்ட இடம். அதனால இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடு. 10 லட்சம் சேர்கள் போடப்பட்டுள்ளது. இனி சற்று நேரத்தில் ஒவ்வொரு சேருக்கும் ஸ்நாக்ஸ் வச்சிருவாங்க. ஸ்நாக்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்பி, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு சின்னதாக ஒரு மிக்சர் மற்றும் ஒரு மஞ்சப்பை போட்டு எல்லா சேர்லையும் வச்சுருவாங்க. வர்ற கழகத்தின் தோழர்களுக்கும் மற்றும் இளைஞரணி தோழர்களுக்கும் கழகத்தின் மூத்த முன்னாடிகளுக்கும் எல்லாரும் அந்த சேரில் உட்காரும்போது அவங்களுக்கு ஒரு சிற்றுண்டியாக அது கொடுக்கப்படும். இந்த மாநாடு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாநாடு, ஒரு கேடராக உங்களுக்கு எவ்வளவு உணர்வெழுச்சியா இருக்கு இந்த மாநாடு? பிரம்மாண்டமான மாநாடு. திமுக எப்பவுமே மிக மிக பிரம்மாண்டமான மாநாடு தான் இது. 2026 தேர்தல் வரப்போகிறது. தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போறது. இது திருச்சி தான் ஒரு காரணம். களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் எப்படி இருக்கு? வெற்றியாக இருக்கிறது. தலைவர் சொல்லிட்டாரு, 200 நம்மளுக்கு தான், இந்த மாற்று கருத்து அல்ல. களத்துல உங்களுக்கு எதிராக எதிரிகள் பல பேர் இருக்காங்களே. ஒன்றுமே இல்லையே. யார் இருக்க எதிரி? ஒன்று சொல்லலாமே. கொள்கை இல்லாத கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் எதிரியா? நாங்க அண்ணா 1949 ஆரம்பிக்கும் பொழுதும் 73 மாநாட்டிலேயுமே சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒரு 50 முழக்கம் இருக்குது. அந்த 50 முழக்கம் தான் அண்ணா வழியில் அயராத உழைப்போம், ஆதிக்கப்பட்ட சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று. இன்னைக்கு மத்திய அரசு இந்தி திணிக்கிற குரல் கூட கொடுக்க தெரியல. இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர போறாங்களா? சும்மா படத்துல நடிச்சு சேர்க்கறதுக்கு வேண்டி சும்மா டிராமா காட்டுறதுனால கொள்கையோட தான் கட்சியில் இருக்கு. ஆனா அவர் உங்களை மட்டும் தான் எதிரிங்கிறாரு, வேற எந்த ஒரு கட்சி அவர் எதிரின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. சரிங்க, அவங்க ஆர்எஸ்எஸ் அரசு கூடமும் எடப்பாடி கூடவும் டையப்ப போட்டுட்டு திமுகவே குறை சொல்லுனா குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு? உடல் ஊனமுற்றும் விதவி பெண்களும் இன்னைக்கு மாசம் 2000 வாங்குறாங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி. அது பெருசா தெரியும். நீங்க அரசியலுங்கிறது என்ன? ஒரு பொது வாழ்க்கை. அந்த பொது வாழ்க்கையில எந்த அரசு செஞ்சாலுமே அதை நீ அதை பெருமைப்படுத்தி தான் பேசணும். நீ வாயே திறக்க மாட்டீங்கன்னா நீ ஊமையா? தலைவர் இப்போ 5000 கொடுத்தாரு, 3000 உரிமை தொகைக்கும் 2000 வெயில் காலத்துக்கும் வர்றதுக்காக கொடுத்தாரு. அதுக்கும் வாயை திறக்கல. அப்புறம் எப்படி அவர் அரசியல் தெளிவா பார்க்கறது? இதெல்லாம் பகுத்தறிவுள்ள இயக்கம். நாங்கள் பகுத்தறிவின் தலைவர் தளபதி அவர்கள் பின்பற்றி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு அனைவரும் சிறப்பாக நடைபெறுதே. அனைவரும் உற்சாகமாக, அனைவரும் ஒரு தன்னுடைய இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு எப்படி சந்தோஷமா வரோமோ அதே மாதிரி எல்லா தொண்டர்களும் ஐயா பெரியவர் வயல் முழுவதும் அனைவரும் வருகிறோம். குறிப்பாக நான் ஒண்ணு சொல்லுகிறேன். இந்த தாவேக்கான்னு சொல்ற தற்கொலை கூட்டத்துக்கு ஒண்ணு சொல்லுகிறேன். எங்கள் தலைவர் முதல் கொண்டு தரையதூராக அவதூறாக பேசுகிறார்கள். வயதுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து பேச பழகுங்கள். இந்த தாவேக்கா அணில் குஞ்சிக்கு தலைவர் மு க ஸ்டாலினோ தலைவர் உதயநிதியோ மரியாதை குறைவாக அவன் இவன் ஒருமையில் பேசுகிறார். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கண்டிக்கிறேன். முதல் மரியாதை முக்கியம், அடுத்தபடியாக தான் அரசியல். அவர்கள் எங்கள் தலைவரை வாடா போடான்னு ஒருமையில் பேசுறார்கள். நேற்று பிறந்த குஞ்சாலாம் எங்கள் தலைவரை அவன் இவன் பேசுறார்கள். அது இந்த மீடியாக்கள் மூலியமாக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். எங்களுக்கு கொள்கை இருக்கு. நாங்கள் கொள்கை வாரிசாக வருகிறோம். தந்தை பெரியாரின் வழியாகவும் காஞ்சிபுரம் மண்ணின் சேர்ந்த அண்ணன் ஐயா அண்ணாவின் வழியாகவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வழியாகவும் கொள்கை வரையாமல் நாங்கள் வருகிறோம். கொள்கைகள் எப்படி இருக்கிறதோ அது பண்ணிதான் எங்கள் டிசிஷன் இருக்கும். அதை அவர்கள் உணர்ந்துக்கணும். தமிழக வெற்றி கழகம் பேர் வைத்திருக்கார்கள். இந்த தமிழ்நாடு கொண்டாந்ததே இந்த திமுக தான். ரோசா உள்ள மாணவனா இருந்த விஜய் நாளைக்கு தமிழகங்கிற கட்சியை தூக்கிட்டு வெற்றி கழகம் வேற ஏதாவது பேரை வைக்க சொல்லுங்க. இளைஞர்களை தவறான வழியில் பாதையில் அழைத்து செல்கிறார். இவர் எப்படி தமிழ்நாட்டை ஆள போகிறார்? இவர் தமிழ்நாட்டை எப்படி வழி நடத்த போகிறார்? அதை உங்கள் மாரி மீடியாக்கள் தான் போய் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். சரிங்களா? நாங்கள் என்னைக்கும் தந்தை பெரியார் சொல்லியிருக்கார், மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுடா அப்படின்றார். அது எங்களுக்கு என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க மாதிரி ஒத்த தொண்டன் இருக்கும் வரை இந்த திமுக ஒரு கொம்பனான இல்ல 1000 மோடியார் வந்தாலும் 1000 அமித்ஷா
யாராவது ஒரே நிமிஷம் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இவ்வளோ பேர் மீடியா இருப்பா, இவ்வளோ பேர் எங்க மீடியாவில் இருக்கோம். ஐயா இருக்காரு, என்னோட வயசுல பெரியவர் இருக்காரு. யாராவது ஊனி ஏதாவது விஜய் மீது பேசுவோமா? கரெக்டா பேசணுங்களா? இதுதான் திமுக வளர்ப்பு, இதுதான் திமுக கொள்கை, இதுதான் திராவிட கழகங்க. கழகம் காலையிலிருந்து நான் என்னோட சொந்த உழைப்பை கூட விட்டுட்டு வந்திருக்கேன். காசு கொடுத்து கிடையாது, சொந்த உழைப்பை கொடுத்துருக்கேன். இதுதான் திமுக. யாராவது சவுண்ட் விட்டோமா? திமுக இதே வெற்றி கழகம் அது இல்ல. அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரே இயக்கம். அதிமுக ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. பிஜேபி அதிமுக ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு. அது முடிஞ்சு போன சோழி முடிஞ்சு போச்சு. ரொம்ப நன்றி. எனக்கு 76 வயசு ஆகுது. நான் 37 நாள் ஜெயிலில் இருந்தேன். அதனால் நான் தளபதி கலைஞர்லேருந்தே எனக்கு பழக்கம். கலைஞர் கூட இருந்திருக்கிறேன், தளபதி கூடயே வந்திருக்கிறேன், புதுச்சேரியில் முன்னாள் முதல்வர் டி ராமச்சந்திரன் கூடயே இருந்திருக்கிறேன். ரெண்டாவது இப்போ சிவா எதிர்கட்சி தலைவர் சிவா கூடயே இருந்திருக்கிறேன். ரொம்ப இதை பார்க்குறது தான் பார்க்கும்போது என் வயசுக்கு 76 வயசுக்கு இதெல்லாம் பார்த்தமேன்னு எனக்கு ஒரு குறிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வாழ்க தளபதி. களம் எப்படியா இருக்கு? தலைமை நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் எங்கள் தளபதி இருக்கும்போது எதுவும் இல்லை, யாரும் வாலாட்ட முடியாது. தளபதி என்ன சொல்கிறாரோ அதுதான். தேர்தல் களத்திலே இன்று கிராமப்புறங்களில் உள்ள சாதாரண மகளிர் முதல் விவசாயிகள் வரை, இன்னும் சொல்ல போனால் தளபதியார் அவர்கள் கிள்ளி கொடுக்கவில்லை, அனைவருக்கும் அள்ளி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நிலையிலே யார் எங்களுக்கு எதிரி? குறிப்பிட்டு சொல்லுங்கள். மீடியா நீங்கள் தான் சொல்ல வேண்டும். எங்கள் கண்ணுக்கு எதிரியே யார் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் தளபதி சுட்டி காட்டியதைப் போல உழைப்பு உழைப்பு உழைப்பு, அந்த உழைப்பின் வழியாக நாங்கள் வெற்றி பெற்று தமிழகத்திலே மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். எங்கள் அண்ணன் தளபதியார் அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சர் ஆவார் என்பதை இந்த திருச்சி மாநாட்டின் மூலம் நாங்கள் உறுதி செய்கிறோம். 2026 தேர்தல் கிழமை எப்படி இருக்கு? அண்ணா சூப்பராக இருக்குதுண்ணா. 200க்கு 220 ஜெயிச்சு காட்டுவோம். ஆனா உங்களுக்கு களத்துல எதிரிகள் பல பேர் இருக்காங்களே. நான் கட்டெரும்பு கடிக்குதுன்னு பயந்துட்டு போகிற ஆளுகள் இல்லை. நாங்கள் அந்த மாதிரி ஆளுகள் கிடையாது. கட்டெரும்பு மேலே ஏறி நடந்து போகிற இயக்கம் இது. இது வந்து பயந்து அஞ்சு நடக்கிற இயக்கம் இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து திமுக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி உணர்றீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாநாட வெற்றி மாநாடு சொல்லலாம். வெற்றி கொண்டாடக்கூடிய இருக்கிற மாநாடு தான் இது. ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி, மாண்புமிகு முதல்வர் சொல்கிற மாதிரி 200 வெல்வோம், வரலாறு படிப்போம் சொல்கிறாங்க. அதனால் இது வெற்றிக்கான மாநாடாக நாங்கள். களம் எப்படி இருக்கு சார்? களம் பிரம்மாண்டமாக இருக்கும் சார். நாங்கள் மக்கள் கிட்ட நிறையா சந்திச்சுட்டு தான் இருக்கோம். சில பேர் வந்து மைக்கில் வந்து கத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் நேரடியாக வந்து இது வரைக்கும் ஒரு மக்கள் 5 தடவை 6 தடவை சந்திச்சுட்டு இருக்கோம். களப்பணியில் இருக்கோம், சிறப்பாக போயிட்டுருக்கு. SARல இருந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழோட SAR, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்கள், இப்போ ஏராளமான ஒரு புதுசாக வந்து என்ன தலைவர் என்ன கட்டளை இருக்கோ அதை பற்றி எனக்கு இறங்கி களப்பணியை தீவிரமாக பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் தான் வெற்றி அடைவோம், நாங்கள் மட்டும் தான் ஜெயிப்போம். உங்களுக்கு களத்தில் எதிரிகள் பல பேர் இருக்காங்களே, எப்படி எதிரிகள் எல்லாம் எதிர்கொள்ள போறீங்க? சார் எல்லா தொழிலும் எதிரி இருக்க தான் செய்வாங்க. அது பொறுத்து தான் இருக்கு. எதிரிகள் வந்து பல எல்லா சின்ன தொழில தான் எதிரி இருக்க தான் செய்யறாங்க. சினிமால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு சார். சினிமா சார் சாதாரண கவுன்சிலர் போய் கேளுங்க சார், எவ்வளவு கஷ்டம் இருக்கு மக்கள். கவுன்சிலர் கேளுங்க, தண்ணி வரலாம் ஃபோன் வரும், ட்ரைனேஜ் இல்லைனா ஃபோன் வரும், போய் நிற்கணும். இதான் நிற்பார் அவரு. எங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் போய் நிற்பாங்க. இவங்களால முடியுமா நிற்கிறதுக்கு? அது சொல்லுங்க. நிற்க மாட்டாங்கன்னு கண்டிப்பா நிற்க மாட்டாங்க. எங்க சார் நிற்க முடியும் உங்களால? வாய்ப்பே இல்லை சார். சும்மா சொல்லிக்கலாம், அவ்வளவுதான், செய்யவே மாட்டாங்க. உங்களை தான் எதிரிங்கிறாங்களே சார் அவங்க. சார் அவங்க ஒரு வழியில சார் சொல்லிக்கணும் சார். அவங்க உங்களுடைய பிராண்ட் டெவலப் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அவங்களால கணக்கிலே கிடையாது சார். கணக்கில பேசினா நம்மள எதிரியா கூட மதிக்கலையா சார்? எதிரிக்கு வாய்ப்பு, எதிரிக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லைன்றேன் நான். இதுதான் உண்மை. எதிரியே இல்லை, எதிரி கூட தகுதி இருக்கணும் சார். ஒரு எதிரினா தகுதி இருக்கணும். தகுதி யாருக்கு இருக்கு? இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. இப்போ மொத்தம் முடிஞ்சது. தமிழ்நாடு நாங்கள் தான் வளரும், நாங்கள் தான் வரும். 200 கண்டிப்பாக ஜெயிப்போம். எங்கள் தலைவர் சொல்ற மாதிரி எல்லோரும் வரலாறு படிப்போம். ஆனால் தேர்தல் களம் எப்படி இருக்கு? தேர்தல் களம் தமிழகத்தினுடைய தங்க தளபதி ஒருவரை மட்டுமே நம்பியுள்ளது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள் உருவாகி இருக்கலாம், ஆட்சி செய்திருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய தன்மான தளபதியினுடைய ஆட்சியை போன்ற ஒரு நிகழ்வு இந்த தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததில்லை. எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் கண்ணுக்கு எதிரிகளே எங்கும் இல்லை என்றுதான் நாங்கள் நினைத்து களம் காண வந்திருக்கிறோம். இது திருச்சி என்று சொன்னாலே திருப்புமுனை என்று சொல்வார்கள். அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த திருச்சி மாநாடு எங்களுக்கு திருப்புமுனையாக அமையும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இன்னும் சொல்ல போனால், ஒரு தமிழக மட்டும்தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று ஏற்கனவே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் உறுதி செய்து விட்டார்கள். ஆகையினால் எங்கள் தளபதியினுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் இந்த நாட்டிலே தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்.
தமிழகத்தினுடைய தளபதி, தன்மான தளபதி, தானே தளபதி எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவோம் என்பதை இந்த திருச்சி மாநாட்டின் மூலம் நாங்கள் சபதமேற்றிருக்கிறோம். ஆகையினாலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு களத்துல எதிரிகள் பல பேர் இருக்காங்களே சார். எங்கள் கண்ணுக்கு எட்டியவரை எதிரிகளே இல்லை என்று சொல்கிறோம் நாங்கள். தேர்தல் களம் இப்போ எல்லா இடத்துலையும் போனதுல வெற்றி வந்து நம்ம பக்கம் தான் இருக்குது. கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் வந்து நம்ம தளபதியார் மேல ரொம்ப பாசமா நேசத்தோட இருக்காங்க. கண்டிப்பா எங்க ஓட்டு வந்து லேடிஸ் ஓட்டு ஃபுல்லா கண்டிப்பா நம்ம தளபதி உதயநிதிக்கும் நம்ம சிஎம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தான். இப்ப இலவச மகளிர் பயணம் அது ரொம்ப இதா இருக்குது. இப்ப விடுபட்டவங்களுக்குலாம் மறுபடியும் வந்து மகளிர் திட்ட உதவித்தொகை சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்டதுனால இல்லம் தேடி கல்வி இல்லந்தோடும் இலவச மருத்துவம் எல்லாமே வந்து நம்ம சிஎம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து வெள்ளம் பெண்கள் வீட்டுக்கு போனோம் சார். உண்மையிலேயே மக்களோட நல்ல வரவேற்பு. உண்மையிலே ஒவ்வொருத்தரும் எங்களை வீட்டுக்குள்ள உபசரித்து கண்டிப்பாக இந்த தடவை நம்ம சிஎம் அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஆழமாக இருக்காங்க சார். 200க்கு 200 நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் சார். ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் சார்.